வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வரக்கூடிய ஒரு சின்ன டவுட்டை பற்றி தான் பேச போகிறோம். இந்த டவுட் வந்து எல்லா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய பெண்களுக்குமே இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இளநீர் குடிக்கலாமா அப்படின்னு தான். ஏன்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டான உடனே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான அட்வைஸ் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்க இளநீர் குடி அப்படிம்பாங்க, ஒவ்வொருத்தவங்க குடிக்க வேண்டாம்பாங்க. இளநீர் குடித்தா ரொம்பவே நல்லதுன்னு ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க. ஆனால் ஏன் நல்லது, எவ்வளவு குடிக்கணும், யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்ட்டுலாம் யாருமே தெளிவாக சொல்ல மாட்டாங்க. அதனால் இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் நம்ம உடம்பு வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்னால நிறைய மாற்றங்கள் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு இருந்திருக்கோம். அந்த டைமில் வந்து குழந்தை வளர வளர அம்மாவோட உடலுக்கு வந்து அதிகமாக நீர் சத்து வந்து தேவைப்படுது. அதனால தான் டாக்டர் வந்து அடிக்கடி தண்ணி நல்லா குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இளநீரில் பொட்டாசியம், மெக்னீசியம், தாதுக்கள் எல்லாமே இருக்குது. இதனால வெயில் காலத்தில் வந்து தாகம் அதிகமாக இருக்கும் இல்லையா, அந்த நேரத்தில் வந்து நம்ம இளநீர் குடித்தோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இளநீர் குடித்தா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியெல்லாம் 2-3 இளநீயெல்லாம் குடிக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு இளநீர் குடித்தாவே போதும். ஆனால் இந்த மாதிரி டைமில் அளவாக குடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். எந்த உணவாக இருந்தாலுமே ஒரு அளவு தான் இல்லையா, அது மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் அளவாக தான் இருக்கணும். எந்த மாதத்துலேருந்து குடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் இருக்கும். இது வந்து இந்த மாதத்துல தான் குடிக்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் குடிக்கலாம். ஆனால் எப்போ குடித்தாலுமே அளவாக குடித்தா போதும். சுகர் இருக்கவங்க, இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா டாக்டர்கிட்ட கேட்டு குடிக்கிறதா நல்லது. டாக்டர் குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா குடிக்காதீங்க. இன்னொரு சந்தேகம் இருக்கும், இது வந்து வெறும் வயிற்றுல தான் குடிக்கணுமா அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் குடிக்கலாம். காலையில், மதியம், சாயந்தரம், இந்த மாதிரி எப்போ வேணாலுமே குடிக்கலாம். ஆனால் குடித்தா அளவாக குடித்தா போதும். அதே மாதிரி இளநீர் குடித்தா கண்டிப்பாக சுகப்பிரசவம் ஆகும் அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் நம்புவாங்க. ஆனால் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம உடம்புல போதுமான நீர் சத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக இயற்கையாக கிடைக்கக்கூடிய பானங்களில் இதுவும் ஒன்று, அவ்வளோதான். வெளியில் வாங்கி குடிக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் சேஃபாக இருங்க. குடிக்கும்போது அதில் ஐஸ்லாம் போட்டு குடிப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் குடிக்காதீங்க. புதுசாக வெட்டின இளநீர் மட்டும் வாங்குங்க. ரொம்ப நேரமாக திறந்துருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இளநீர்லாம் வாங்கி குடிக்காதீங்க. இளநீர் குடித்தா இன்னும் ஒரு சிலர் வந்து குழந்தைக்கு சளி பிடிச்சிரும் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. அப்படி எல்லாமே கிடையாது. இளநீர் குடிக்கிறதுனால எல்லாம் குழந்தைக்கு சளி பிடிக்காது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காம உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட கேட்டு உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்கள் செய்யுங்க. அதுக்காக மற்றவங்க இது சாப்பிட வேண்டாம், அது சாப்பிட வேண்டாம் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் இல்லையா உங்கள் குழந்தைக்கு இது சாப்பிட்டா நல்லது அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு எதாக இருந்தாலும் செய்யுங்க. யாராச்சும் எதாவது சொன்னாங்கன்னா அதையெல்லாம் நம்பாமல் இந்த மாதிரி டைமில் நிறைய சத்தான உணவுகளாக சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இதெல்லாமே ரொம்பவே முக்கியம். நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.